வளர்ச்சி பந்தயத்தில் பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே பாஜகவின் தாரக மந்திரம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று பிரதமரின் கிசான் திட்டத்தின் 22வது தவணை தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் விடுவித்தார். இப்பயணத்தின் 2ஆம் நாளான இன்று சில்சரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 23,550 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதில் 22,860 கோடி ரூபாய் மதிப்பிலான ஷில்லாங் சில்சர் இடையேயான பசுமை வெளி அதிவேக வழித்தடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். 160 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வழித்தடம் இந்தியாவின் முதல் 4 வழி அதிவேக பசுமை வழித்தடமாகும். இதன் மூலம் அஸ்ஸாம், மேகாலயா இடையேயான சாலை போக்குவரத்திற்கான இணைப்பை கணிசமான அளவில் மேம்படுத்தும். இவ்விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சி பந்தயத்தில் பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். உலகம் முழுவதும் போர் மேகம் தற்போது சூழ்ந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் போரினால் ஏற்படும் இக்கட்டான சூழலில் இருந்து குடிமக்களை பாதுகாக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். போரினால் குடிமக்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் குறிக்கோளாக இருப்பதாக கூறிய பிரதமர் இந்த சூழ்நிலையிலும் தேச நலனுக்காக எதிராக செயல்படும் காங்கிரஸ் கட்சி மக்களிடையே பீதியை உருவாக்க தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். साथियों, आजकल दुनिया में चारों तरफ और हमारे तो अड़ोस पड़ोस में ही युद्ध के हालात, और आप सब भली भांति युद्ध की क्या भयानकता है वो रोजमर्रा देख रहे हो। युद्ध से जो स्थितियां बनी है, हमारी सरकार उससे निपटने के लिए हमारे देश के नागरिकों को कम से कम मुसीबत आए इसलिए हो सके उतने सारे प्रयास कर रही है। हमारा प्रयास है कि देश के नागरिकों पर युद्ध का कम से कम प्रभाव पड़े। इस समय कांग्रेस से उम्मीद थी कि वो एक जिम्मेदार राजनीतिक दल की भूमिका निभाए, लेकिन कांग्रेस देश हित के इस महत्वपूर्ण काम में भी फिर एक बार फेल हो गई।